தினமொரு வசனம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 5வது வசனம். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக, கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். விமான பயணங்களின் போது விமான பணிப்பெண்கள் சாந்தமாகவும் பொறுமையாகவும் கனிவுடனும் அக்கறையுணர்வுடனும் நடந்து கொள்வதை நான் கவனிப்பது உண்டு. சில பயணிகள் அவர்கள் கோபம் அடையத்தக்கதாகவும் எரிச்சல் அடையத்தக்கதாகவும் நடந்து கொள்வது உண்டு. ஆனாலும் அவர்கள் கலவரமில்லாத மனநிலையோடு தாழ்மையாக நடந்து கொள்வார்கள். மற்றவர்கள் நடந்து கொள்ளுகின்ற விதம் கோபப்படுவதற்கும் எரிச்சல் அடைவதற்கும் போதுமான நியாயங்களை ஏற்படுத்தினாலும் தாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொள்வதிலேயே அவர்கள் கவனமாய் இருக்கின்றார்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்கள் என்று அறியப்பட்ட நாம் கூட பொறுமையோடும் தாழ்மையோடும் சாந்தத்தோடும் பிறர் முன்பாக தோன்ற அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கிறிஸ்தவர்கள் என்று அறியப்பட்ட நம்மிடம் கிறிஸ்துவுக்கு ஏற்ற வித்தியாசமான அணுகுமுறையை பிறர் பார்க்க வேண்டும். அதுதான் நம்முடைய அழைப்பு. ஆனால் நம்மை எரிச்சல் மிக்கவர்களாகவும் மன்னிக்க இயலாதவர்களாகவும் கோபத்தால் சத்தமிடுகின்றவர்களாகவும் கடுஞ்சொல் பேசுகின்றவர்களாகவும் பொறுமையற்றவர்களாகவும் பிறர் பார்க்கவில்லையா? அந்த நேரங்களில் அவர்களின் பார்வையில் நாம் மோசமாக தோன்றுகின்றோமே என்று கவலைப்படுகின்றோமா? அல்லது அவர்கள் இப்படி பேசும்போது இவர்கள் இப்படி நடந்து கொள்ளும் போது கோபம் வராதா, எரிச்சல் வராதா, சத்தமிடாமல் இருக்க முடியுமா என்று கேட்கின்றோமா? ஆக விமான பணிப்பெண்கள் கடமையுணர்வால் வெளிப்படுத்துகின்ற சாந்தத்தை தேவ ஆவியை பெற்றதாக கூறும் நாம் வெளிப்படுத்தவில்லை என்பதே உண்மை. பிசாசானவன் நம்முடைய சாட்சி வாழ்க்கையை கெடுப்பதற்காக யார் மூலம் நம்மை கோபப்படுத்துவான்? சிலர் மூலம் நம்முடைய பொறுமையை சோதிப்பான், சிலர் மூலம் நம்முடைய வாயை கடுஞ்சொல் பேச தூண்டுவான் என்று கூற இயலாது. ஆனால் அது போன்ற சூழ்நிலைகளிலும் நம்மை காண்கின்றவர்கள் நம்மை சாந்தமுடையவர்களாகவே பார்க்க வேண்டும். அது தேவனை கனப்படுத்துகின்றது. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.